சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சந்திரா ககனை நினச்சி ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அப்போ பூமி சந்திரா கிட்ட பேசலான்னு போகிறாங்க. உடனே சந்திரா ககன் சொன்னதெல்லாம் சொல்லி ரொம்ப கோவமாக பேச, நீங்கள் இந்த அளவுக்கு ஏன் கோவப்படுறீங்க, ஆவேசப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவரோட ஹெல்த்தை பற்றி பேச உடனே சந்திரா இன்னும் எமோஷ்னல் ஆகுறாங்க. பாத்தியா பூமி, நீ என் மேலே எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறேன், அந்த ககன் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நான் அமைதியாக இருக்க முடியுமா? ஒருவேளை நான் அவன் கூட உன்னை அனுப்பி வச்சுட்டா நாளைக்கு உன்னோட சொந்தக்காரங்களாம் வந்து அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, எப்படி நீங்கள் அவளை இப்படி வேற ஒருத்தன் கூட அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு சரி நீங்கள் கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா வந்துட்டு நான் கிருஷ்ணா கிட்டேயும் மீரா கிட்டேயும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணா மீராவை வந்து அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்போ சந்திரா வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. இங்கே பாரு மீரா, உன்னோட புருஷன் வந்துட்டு அடிக்கடி அந்த சாரதா வீட்டுக்கு போயிட்டு வரான், ஆனால் நம்ம எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்க மாட்டான். அன்னைக்கு இந்துவோட விஷயத்தில் அவனை நான் சுட போனப்போ அதில் இருக்கிற புல்லட் எல்லாம் எடுத்து அவனோட பையனை அவன் காப்பாற்றினான். இப்போவும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அவன் நாளைக்கு பூமியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை நாளைக்கு அவன் பூமியை கூட்டிகிட்டு போக வந்தால் கண்டிப்பாக அவனை நான் கொல்லுவேன். அதுக்கு தடையாக உன்னோட புருஷன் வந்து அவனோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னு ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ உன்னோட குழந்தைங்க உட்பட யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மீரா வந்து கேட்குறாங்க, இது என்ன நியாயம், அவன் யாரோ ஒருத்தன், இந்த பூமியும் யாரோ ஒருத்தி, நமக்கு சம்மந்தமில்லாத இந்த ரெண்டு பேர் வந்துட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்களா, இதில் என்ன நியாயம் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு பூமி வந்துட்டு என்னோட பொண்ணு மாதிரி, அவளை நான் என்னோட பொண்ணாக தான் நினைக்கிறேன், நீ என்னோட தங்கச்சியுடைய பொண்ணுக்கு தான் ரொம்ப உரிமை அதிகம், இந்த வீட்டில் யார் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால பூமி என்னோட பொண்ணு, அவளுக்கு தான் உன்னை விட அதிகமான உரிமை இருக்கு, அதனால பூமியை இந்த வீட்டில இருந்து அவன் கூட்டிட்டு போக வந்தா ஒருவேளை அவனை நான் ஏதாவது பண்ணும்போது உன்னோட புருஷன் வந்து அதை தடுத்தாங்கன்னா, தடையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே மீரா வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு பூமி வந்து ரொம்ப டென்ஷனா கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாத்தீங்களா இது எந்த அளவுக்கு இந்த பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப கிருஷ்ணா வந்து சொல்றாங்க, இதுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நீ அந்த ககனுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னதுமே, என்ன மாமா சொல்றீங்க, அவரை நான் வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், நீங்க இப்போ லவ் பண்ணலன்னு சொல்றீங்களா, அப்போ மொத்தமா கொண்டு புதைச்சிட சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே கிருஷ்ணா வந்துட்டு நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா, நீ வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பொய்யை சொல்லு, நான் காதலிக்கலன்னு சொல்லு, அப்போ அவன் வராம நின்றுடுவான் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்ன அவர் மொத்தமா அதுக்கப்புறம் வெறுத்துருவாரு அப்படின்னு சொல்ல, இப்போ நீ பொறுத்துக்கோ, நாளைக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பூமி வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க ரொம்ப வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது பூமி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான்லாம் சொல்கிறத விட கண்டிப்பாக சாரதா ஆண்டி சொன்னால் வந்துட்டு அவர் கேட்பார், அதனால நீங்கள் போயிட்டு சாரதா ஆண்டி கிட்ட பேசுங்க, அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவர் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நான் உடனே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் அபூர்வாவும் அவங்க சித்தியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே நேராக கிருஷ்ணா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன கிருஷ்ணா உன் பையனை காப்பாற்றுறதுக்கு நீ கிளம்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அதுக்காக தான் நீ ஓடுறியா அப்படின்னு வந்து கேட்டதுமே வந்துட்டு, ஆமாம் அன்னைக்கு ஓட வச்சல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் மீரா வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அபூர்வா வந்துட்டு நேராக மீரா கிட்ட போய் பேசுகிறாங்க, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் என்னை பார்த்தா ஏன் பாவமாக இருக்குது அப்படின்னு கேட்க, இல்லை உன்னோட வீட்டுக்காரர் நீ எல்லாரையும் சேர்த்து அவர் வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ வேற உன்னோட வீட்டுக்காரர் சாரதா கிட்ட பேசுறதுக்காக அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, அவர் எதுக்காக அங்கே போனார் அப்படின்னு சொல்ல, இது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன்னா அந்த ககன் இந்த வீட்டுக்கு வந்து பூமியை கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஏதாவது பண்ணார்னா உங்கள் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வந்து அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணுவார், அப்போ கண்டிப்பாக வந்துட்டு மாமா வந்து உங்கள் எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவார், உடனே இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவும் நேராக சாரதா கூட போய் சேர்ந்துருவார். நீ வந்து தனியாக நிற்ப, நீ தனியாக நின்னா உன்னோட அண்ணனுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால உன்னை கூட சேர்த்துப்பார். கிருஷ்ணா நேராக சாரதா கிட்ட போய் சேர்ந்துருவார். இது அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இல்லை, அதனால அந்த ககன் கிட்ட போயிட்டு இக்காரணத்தை கொண்டு நாளைக்கு வராமல் இருந்துடாத, கண்டிப்பாக வான்னு சொல்கிறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு வந்து தப்பாக வந்துட்டு மீரா கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே மீரா வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ போயிட்டு
என்ன பண்ணு, அந்த ககன் கிட்ட சொல்லிடு, நீ நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மீராவும் நான் உடனே போய் அந்த சாரதா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அபூர்வாவோட சித்தி வந்து என்ன நீ இங்கே வந்து இவளை போய் வரக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்கிறேன், ஆனால் அவன் வந்துட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறதுக்காக தான் போயிருக்கான்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறதுலே வீம்புக்காகவே அந்த ககன் கண்டிப்பாக இங்கே வந்து அந்த பூமியை கூட்டிகிட்டு போவான். அந்த பூமி எப்படியோ இந்த வீட்டில் இருந்து அவள் ஒழியணும், அவள் ஒழிஞ்சாலே போதும். அப்படியே அவன் இந்த வீட்டுக்கு எல்லாரோட பேச்சை மீறி வந்தாலும் கண்டிப்பாக மாமா அவனை வந்து கொன்னுடுவார். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, எல்லாமே நமக்கு நல்லது தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு கிருஷ்ணா நேராக போயிட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க, ககன் இங்கே நாளைக்கு ககன் அந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி சந்திரா வந்து சொல்லியிருக்காரு, நாளைக்கு ககன் அந்த வீட்டுக்கு வந்தால் அவனை நான் கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு என் பையனோட உயிர் ரொம்ப முக்கியம், அவனை நான் காப்பாற்றணும், அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இது பெரிய பிரச்சனையாகும், அதனால் ககனை வர வேண்டான்னு சொல்லு, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், பூமியும் இதையே தான் சொன்னா அப்படின்னு சொல்லு. அப்போ பூமிக்கு ககனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்படி நான் சொன்னேன்னா அவளுக்கு விருப்பம் எல்லாம் இருக்கு, அவளுக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்லை, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறான், அதனால நீ சொன்னா கண்டிப்பா ககன் வந்து கேட்பான், அதனால நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பின்னாடியே மீராவும் வராங்க. நேரா வந்துட்டு உங்க 2 பேருக்கும் ஒரு கும்பிடு, உன் பையன் பண்ற பிரச்சனையால என் குடும்பமே மொத்தமா நடுத்தெருவுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னதான் சொல்ற நீ எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது மீரா வந்து சொல்றாங்க, தயவு செஞ்சு நாளைக்கு உன்னோட பையனை அந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லு, என் வீட்டில் இருக்கிற பூமியை தான் உன் பையன் லவ் பண்ணணுமா, அப்படி நாளைக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டா நாங்கள் எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்துடுவோம், நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு வந்துட்டு மீரா வந்து பேசுகிறாங்க. உடனே உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டதுமே ககன் அங்கே வராரு. எனக்கு நல்லாவே புரியுது அம்மா, உங்களுக்கு புரியலையா, நாளைக்கு மட்டும் நான் போயிட்டு பூமியை கூட்டிகிட்டு வந்துட்டான், இந்த ஆள் நடுத்தெருவில் வந்துடுவான், இவ சொகுசாக வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போயிடும், அதுக்காக தான் நாளைக்கு அந்த இடத்துக்கு என்ன வர வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே சாரதா, நீ சொன்னதெல்லாம் இவ்வளோ நேரம் நான் உண்மைன்னு நம்பிட்டேன், இனிமே வந்துட்டு எங்கள் மூஞ்சிலே முழிக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, பூமி இங்கே வரதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சாரதா சொல்ல, அப்போ வந்துட்டு ககன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாம் நடுத்தெருவில் வந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனால் நான் நாளைக்கு பூமியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நான் வரதான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு பயங்கரமாக ககன் வந்து கத்த, அதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் மீராவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.